வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் ஜூலை 30 அன்று 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை குறிக்கும் என்று உறுதியான நம்பிக்கை தெரிவித்தார். இது 1967இல் டிஎம்கே மற்றும் 1977இல் ஏஐடிஎம்கே இன் வரலாற்று வெற்றிகளுக்கு இணையாக உள்ளது. பனையூரில் நடந்த ஒரு விழாவில் பேசிய விஜய், மாநில அரசியல் நிலப்பரப்பில் டிவிகே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக மாற தயாராக உள்ளது என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் மை டிவிகே என்ற மொபைல் செயலி மூலம் கட்சியின் டிஜிட்டல் உறுப்பினர் முயற்சியை விஜய் தொடங்கினார். முழு குடும்பங்களையும் சேர்ப்பதையும் அதன் மூலம் வலுவான அடிமட்ட அடித்தளத்தை உருவாக்குவதையும் கட்சி நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் விளக்கினார். பரந்த மற்றும் உள்ளடக்கிய பொது பங்கேற்புடன் 2026 தேர்தலுக்கு தயாராகும் டிவிகே இன் உத்தியில் இந்த இயக்கம் ஒரு முக்கியமான படியாகும். மக்களை அணுகுதல், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்தல், அவர்களிடையே வாழ்வது மற்றும் அவர்களுடன் திட்டமிடுதல் என்ற கட்சியின் வழிகாட்டும் கொள்கையை விஜய் கோடிட்டு காட்டினார். இந்த அணுகுமுறையை டிஎம்கே நிறுவனர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் சிஎன் இன் தத்துவத்திற்கு அவர் பாராட்டினார். 1967ஆம் ஆண்டு தனது கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்த அண்ணாதுரை டிவிகே குடிமக்களுடன் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் இதே போன்ற உத்தியை பின்பற்றும் என்று விஜய் கூறினார். அதன் பரப்புரை முயற்சிகளின் ஒரு பகுதியாக டிவிகே வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தின் கீழ் விரிவான வீடு வீடாக பிரச்சாரங்களை தொடங்கும். இந்த முயற்சிகள் கட்சி உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வலுவான தொடர்பை ஏற்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன. டிவிகே மாநிலம் முழுவதும் வீட்டு பெயராக மாறுவதை உறுதி செய்கிறது. வேகத்தை தக்கவைக்க ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநில மாநாடு உட்பட தொடர்ச்சியான நிகழ்வுகளை விஜய் அறிவித்தார். தேர்தல் தயாரிப்பு முழுவதும் மக்களுடன் தொடர்பில் இருப்பதற்கான கட்சியின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் மாநிலம் தழுவிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கான திட்டங்களையும் அவர் வெளியிட்டார். கட்சித் தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் உரையாற்றிய விஜய், அரசியல் ரீதியாக புதுமுகங்கள் தனிப்பட்ட தொடர்பு மூலம் நிறுவப்பட்ட சக்திகளை தோற்கடிக்க முடியும் என்ற தனது நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். திமுக மற்றும் அதிமுக ஆட்சிக்கு வர உதவிய அடிமட்ட உத்திகளை மேற்கோள் காட்டி டிவிகே கிராமங்கள், தெருக்கள் மற்றும் வீடுகளில் உள்ள மக்களுடன் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அந்த வெற்றியை பிரதிபலிக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.